சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, நீங்கள் மனம் திரும்பினா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் தினம் தினம் குறையும். இங்கே பாவங்கள் செஞ்சதால தான் இவ்வளவு பெரிய ஒரு கண்ணீர். இதை உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டா கண்ணீர் நிறுத்தப்படும். வாழ்க்கையில் புது வசந்தம் பிறக்கும். மனதில் தெம்பு கிடைக்கும். உங்களால் எல்லாம் முடியும் அப்படின்ற ஒரு அற்புதமான வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் பயனை கொடுக்கும். நிறைய வார்த்தைகள் பயனில்லாமல் போயிடுச்சு இல்லை, எத்தனையோ வார்த்தைகள். ஆனால் நமக்கு சொந்தம் கொண்டாடுவதற்கு இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் என்ன தெரியுமா? என்னால் முடியாது, என்னால் எதுவுமே வாழ வழி தெரியாத அளவில் இங்கே நிலைமை இருக்குது, கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டே இருக்கோம். எல்லா இடத்துலையும் ஒரு நம்பிக்கை பிறக்கணும் அப்படின்னா முதல்ல பாவத்தை செய்கிறத விட்டுட்டு நல்ல காரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா பாஞ்சு சண்டை போடக்கூடாது. அந்த அமைதியும் பொறுமையும் கடைப்பிடிக்கணும். நிதானத்தோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா உடனே நம்ம உடம்பு மனசு கெட்டு போயிடுது. ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே வந்துடுது. பலவிதமான கஷ்டங்களும் பலவிதமான நஷ்டங்களும் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. கவலைப்படுறதால கவலை ஒழிக்க முடியாது. கவலைப்பட்டு ஒரு மூலையில் உக்காந்தா வாழ்க்கை போயிடுச்சு, இனி திருப்பி வரவே வராது. எத்தனை நாள் தான் வாழ்க்கையில் நமக்கு தோல்விகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய கவலைகளை தூக்கி எறிய முடியும் உங்களால்? இனி புதுசாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள வருமா? இனி இந்த ரெண்டுத்துக்கும் பதில் சொல்லுங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. வாழ்க்கைன்றது பெருசாக ஒன்றும்லாம் கிடையாது. எல்லா உயிரும் எப்படி பிறகுதோ எப்படி இருக்குதோ அப்படிதான் மனுஷன். நாமளா சில விஷயத்தை கிரிட்டிக்கலாக ஆக்கிக்கிட்டோம். இயற்கையோட ஒத்து வாழ முயற்சி பண்ணலை. 12-1 மணிக்கு தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம். எப்போ? இரவு. பகலில் நோ. ஸோ எல்லாமே எதிராக நடக்குது. யாருக்கு? உங்களுக்கு. நீங்கள் எதிராக நடக்கிறதால பிறருக்கும் நீங்கள் எதிராக நடக்கிறீங்க. உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்துறதால பிறருக்கும் ஒரு கஷ்டத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இதை தாண்டின எந்த விதமான உண்மையையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா எதையுமே தெரிஞ்சிக்கவே முடியாது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டா மற்றவங்களுக்கு எதிராக செயல்படுவீங்க. உங்களுக்கு துன்பத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டா மற்றவங்களுக்கும் துன்பத்தை கொடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இல்லாதப்போ பிறரோட வாழ்க்கையையும் உங்களால் சிறப்பாக கொண்டாட முடியாது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா குழப்பத்தில் இருந்து மயக்கத்தில் இருந்து வெளிவந்து நீங்கள் யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கு புரிய வைக்கலாம். கஷ்டத்தை பற்றி கவலை என்ன? நாம் செஞ்ச விஷயத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நாம் செய்யாத விஷயத்துக்கு கஷ்டப்படுறோமா? நிச்சயமாக இல்லை. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நான் செய்யாத தப்புக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. செய்யாத தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது இன்னொருத்தன் அந்த தப்பை செஞ்சுருக்கான். அந்த தப்புக்கு நீங்கள் உடந்தையாக இருந்தீங்க. ஒருத்தர் திருடிட்டான், போலீஸ்கார் பிடிச்சிட்டாரு.
திருடனவனையும் பிடிச்சாரு, உங்களையும் பிடிச்சாரு. நான் திருடலை, அவன் கூட தான் இருந்தேன், அந்த காசில் எனக்கு ஒத்த பைசா கூட வரலன்னா, அப்போ அவன் திருடுறான்னு சொல்லும்போது எதுக்கு அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவைப்பட்டுச்சு? சரி, நீ ஃப்ரெண்டாக இருந்த, திருட்டு செயலில் நீ ஏன் அவன் கூட இருந்த? அப்போ செய்யாத தப்பு என்னப்பா இங்கே? எல்லாமே செஞ்ச தப்பு தான். நீ நேரடியாக செய்யலைனாலும் நீ தப்பு செஞ்சவனுக்கு மறைமுகமாக இருந்த, அதனால அந்த பாவம் உன்னையும் வந்து சேருது. என்றைக்குமே நம்ம நல்லவங்களாகவே நினச்சிக்கிறோம், நாம் வந்து ஏமாந்தவங்களாம் கூட நினைக்கிறோம். ஆனால் நமக்கே தெரியாமல் பலரை நம்ம ஏமாற்றிட்டு இருக்கோம். உங்களை நீங்கள் ஏமாற்றும் போது மற்றவங்களை நீங்கள் ஏமாற்ற மாட்டிங்களா என்ன? எப்படி ஏமாத்துறதுன்னா என்ன மீனிங்? அடுத்தவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உங்களை பற்றி எதிர்பார்ப்பை பொய்யாக்கும் போது நீங்கள் ஏமாத்துறீங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை செமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.